அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டேவும் முகூர்த்த ட்ரேட் ரெண்டுமே அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போடல. சம் ஒர்க்குனால நம்ம அது பண்ண முடியாது போயிடுச்சு. ஸோ ரெண்டுமே இன்னைக்கு அனலைஸ் பண்ணிடலாம். நாளைக்கான என்ட்ரி டார்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும், அதில் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல் எது ஸ்ட்ராங் அண்ட் வீக்காக இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டைரக்ஷன் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோஸ் இருந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் அப்ஸ்டெண்ட்ல இருக்கு அப்படின்றதும் இங்கிருந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இங்க இந்த இடத்துல தான் இப்போ ரேஞ்ச் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ட்ல வந்து நம்ம புட்டு எடுத்தோம், கால் இங்க வந்து சப்போர்ட்ல கால் எடுத்தோம். சப்போர்ட் கால் அப்படிங்கிறது இங்கிருந்து இங்க தான் டார்கெட்டா போயிடுச்சு. மறுபடியும் அடுத்த என்ட்ரிக்கான டார்கெட் இப்போ எங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா முகூர்த்த ட்ரேட்ல தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கீழே டவுன்ல வந்தது. ஆனா இந்த லெவல் வந்து சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால ஓகே இது சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால இங்க என்ட்ரி அக்யூமுலேட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஹை பிரேக் அவுட் போனா அடுத்து டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 25,280 சாரி 26,280 இந்த லெவல் வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போ முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறது பிரேக் அவுட் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் நமக்கு நாளைக்கு ஓப்பன் அப்படிங்கிறது இப்போ கிஃப்ட் நிஃப்டி மார்க்கெட் மேலே தான் ஓப்பன் ஆகுது. 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் அப்படின்னு மாதிரி நம்ம பார்த்தோம். நிஃப்டியில் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதோட இன்டிமேஷன் எப்படி இருக்கலாம்னா 250 பாயிண்ட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 26,000 இங்கே தான் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்கே ஓப்பன் ஆனால் ஒருவேளை 26,000 ஆர் 25,900 மேலே ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மேலே ரொம்ப அதாவது 25,930க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது கீழே புல் பேக் வந்து இந்த சப்போர்ட் லெவல் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது நம்ம இங்கே கால் எடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் பை ஆன் டிப் அப்படிங்கிற பேஸ்ல இங்க ஓப்பன் ஆனாலும் கீழே வந்து டிப் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் பை எடுத்துட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2650 அண்ட் 250 வரைக்கும் நம்ம டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இங்க இந்த லெவல் வரைக்கும். ஆனா இங்க இருந்து டைரக்டா மேலே போகுது, ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு டைரக்டாவே இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மேலே ஒரு சின்ன மேலே பிரேக் அவுட் பண்ற மாதிரி 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ மேலே ஹெல்த்தி பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இங்கே கண்டினியூவாக கால் பிளான் பண்ணுமா அல்லது புல் பேக் வந்ததுக்கப்புறம் கால் எடுக்கணுமா அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது ரெண்டுமே தெரியாமல் ஒருவேளை இப்போ மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக தான் இன்டிமேட் பண்ணுது. ஆனாலும் கேப் அப் அப்படிங்கிறது 200 பாயிண்ட்ஸு 25,900க்கு மேலே போகாமல் இதுக்கும் கீழேயே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த லெவல் 25,860 இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா இப்போ கரண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கிறது ஷார்ட் டேர்மில் அது சப்போர்ட் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக கிரீன் கேண்டில் க்ளோசிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியறவங்க மட்டும் இங்கே கால் பை பண்ணலாம். இந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா 25,820 தான் ஸ்டாப் லாஸ். 820 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு 920 930 வந்து என்ட்ரி எடுக்க முடியுமான்னா 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கு. இந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியறவங்க இதை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒன்று இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஹை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கால் எடுக்கலாம். இந்த லோ கேண்டிலோடைய லோவஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா ஹை பிரேக் அவுட் பண்ணாம லோ பிரேக் அவுட் பண்ணி கீழே இந்த சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி கன்ஃபர்மேஷன் பையிங்ல இங்கே எடுக்கலாம். இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ மேலே பிரேக் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ரிவர்சல் ஆகுதா இல்லை கிளியர் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே ஃப்ளாட்டாக அது சின்னதாக கேப் அப் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆனால் இப்படி ஒரு மெத்தட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் கேப் அப் ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆன அந்த கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சு ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து பிளான் பண்ணி 2600 and 200 ஒன் பை ஒன்னா நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம்.
இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால ட்ரெண்டிங்கில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எந்த லெவலில் ஸ்ட்ராங் இம்பேக்ட் ஆகும், எந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுறது, ஃபேக்காக அல்லது கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்தாச்சு. டார்கெட்டும் பார்த்தாச்சு. ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ரீசன், இப்போ இந்த ரேஞ்ச் மொமெண்டம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ஸ்ட்ரைக் வந்து அதோடைய ப்ரீமியம் வந்து ரொம்ப லோவாகும் அல்லது குறையும் டைம் டேக்கேவால். ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து நல்லா பீக்கில் இருக்குது, அப் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிறதுனால காலோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ 25,900 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 900 பிரேக் அவுட் அப்படிங்கிறதுலேருந்து 25,800 or 850 இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிற மாதிரி. அதே நேரத்தில் 150 200 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் 25,800 or 850 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் 900க்கு மேலே ஸ்ட்ரைக் எடுக்கிறவங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் அவுட் ஆஃப் மணி செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 60 பாயிண்ட் 50 பாயிண்ட் நீங்கள் டார்கெட்டை லெஸ் பண்ணி தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை தீட்டா வேல்யூ பிளான் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கன்ஃபர்மேஷன் ஆகலை, கிளியராக இல்லை, கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைக் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்டிமேட் பண்ணுவோம் டெலிகிராமில், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நடந்த விஷயங்களும் அடுத்து நடக்க போகிற டைரக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.